ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கட்கிழமை 13/10/2025 பாக்கியதாரா BD24க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படல, சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கக்கிழமை வந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 437, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 175, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 755 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஏன் திங்கள் டு திங்கள் கொண்டு வந்திருக்கோம்னா, ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. திங்கக்கிழமைனா நம்மளுக்கு பாக்கியதாராங்கிற கம்பெனி வரும். அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல்னு கொண்டு வந்திருக்கோம். அதாவது 9 ட்ராவுக்கு மேலே நம்மளுக்கு நம்பர்ஸ் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா, அதாவது சீரியல் நம்பர் வந்து நம்பர்ஸ் வராமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம மிஸ்ஸிங் சீரியலில் கொண்டு வருவோம். அப்படி நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் இருந்துச்சு. இப்போ அந்த 2 நம்பர்ஸுமே நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அந்த 2 நம்பர்ஸும் நம்மளுக்கு வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டில் நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு வந்து சி போர்டில் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மிஸ்ஸிங் சீரியல் இன்னும் சி போர்டில் வரல. எப்போதுமே ஏ போர்டுக்கு போகும், அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கு போகும். ஆனால் இந்த 2 நம்பர்ஸில் ஒன்று மட்டும் ஏ போர்டுக்கு போயிருக்கு, இன்னொரு நம்பர் வந்து ஏ போர்டில் பி போர்டில் போயிடுச்சு. அப்போது நம்மளுக்கு சி போர்டு ரெண்டுமே வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் படி சி போர்டு அல்லது ஆல் போர்டு 3 அல்லது 6, 3 அல்லது 6 இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு நம்பர் நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 3 அல்லது 6 பெய்ட்ஸாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டபுள், அதுக்கப்புறமா வேணால் நம்ம சிங்கிளில் 3 6 அல்லது 6 3 ட்ரை பண்ணலாம். ஏன்னா மிஸ்ஸிங் சீரியல்னாலே நம்மளுக்கு டபுளில் தான் வரணும். ஸோ நம்மளுக்கு சிங்கிளில் ரெண்டுமே தனித்தனியாக வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஒன்றா வரும், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 3 அல்லது 6 இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவில் நம்மளுக்கு மேக்ஸிமம் சி போர்டு கிடைக்கத்தான் சான்சஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த 3 6ஐயும் பற்றி நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத இப்போ 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சீரியல் நம்பரை போட்டுருவோம். சீரியல் எண் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இது நம்மளுடைய சீரியல் நம்பர். இந்த சீரியல் நம்பரில் நம்ம 412 கொண்டு வந்திருக்கோம். இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், 412. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 177. ஸோ 17. அதுக்கடுத்து நம்மளுக்கு 988. அதுக்கடுத்து நம்மளுக்கு 851. புதுசாக வந்த நம்பர் வந்து நம்மளுக்கு 5. அதுக்கடுத்து நம்மளுக்கு 084. 8 ஏற்கனவே அடி ஆயிடுச்சு, 4 ஏற்கனவே அடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 510. இந்த 510 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே ஃபுல்லாக காலி. அப்போ ரிமைனிங்கில் இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 3 மட்டும்தான் நம்மளுக்கு பாக்கி இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, M63 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததை கவனிச்சிங்கன்னா 272. இந்த இடத்துலையும் M63. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 688. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து வின் A6. இந்த இடத்துல நம்மளுக்கு M3. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 755 M3. அதுக்கடுத்து 175 M3. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் 437 இந்த இடத்துல நம்மளுக்கு 3 வந்துருச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல அழிச்சிட்டோம். ஸோ இதை அப்படியே நிறுத்திக்கலாம். மறுபடியும் அழிச்சோம்னா கொஞ்சம் ஃபார்மேட் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எம்மை பொறுத்த வரைக்கும் 3 and 6ன்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ட்ரா
இந்த இடத்துல நம்மளுக்கு 3 கிடச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சது வந்து வின் B3. அப்போ மிஸ்ஸிங் சீரியல் வந்து தனித்தனியாக நம்மளுக்கு 2 ட்ரா விட்டு அடிச்சிட்டாங்க. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு சேர்த்து அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். அதேமாதிரி வந்து 3 அல்லது 6 இந்த 2 நம்பர்ஸும் நம்மளுக்கு V9 ஃபார்மெட்டில் இருக்கிற நம்பர். 3 அல்லது 6 வந்து V9 ஃபார்மெட் நம்பர். ஸோ அதை நம்ம இங்கே எடுத்து எழுதலாம். ஸோ V9 = 3 and 6. அதே மாதிரி பவர் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 8. 6 பவர் நம்பர் 1, 3 பவர் நம்பர் 8. ஸோ இந்த 1 8 நம்மளுக்கு இதோட இதில் நம்ம எடுத்தாலுமே இது நம்மளுக்கு V9 ஃபார்மெட்டுக்குள்ளே தான் வருது. அப்போது இந்த ட்ரா நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, நம்ம கீழே கொடுத்துருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்லேயே கொடுத்துருவோம். நிறைய நம்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்காக தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து V9 ஃபார்மெட்டில் தான் நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு V9க்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. கடைசியாக வந்தது நம்மளுக்கு 4 3 7. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து 2 ஒற்றைப்படை 3 தடவை நம்மளுக்கு ஒற்றைப்படையில் தான் இறங்கியிருக்கு. இந்த ட்ரா நம்மளுக்கு ரெட்டைப்படை வச்சு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ட்ரா நம்ம ரெட்டைப்படை எடுத்தோம்னா நம்மளுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு முந்தின ட்ரா 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ரெட்டைப்படை வந்து 2 இங்கே 8 அடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் மெத்தட். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபார்மெட்டு படி மிஸ்ஸிங்கில் 3 6 இருக்குது. ஸோ அதோட பவர் நம்பர்னு எடுத்தோம்னா 1 8. ஸோ நம்மளுக்கு இந்த 4ஐயும் நம்ம ரவுண்ட் பண்ணோம்னா V9 ஃபார்மெட்டில் தான் வந்து நிற்கிது. இதுலேருந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது தனிப்பட்ட ஃபார்மெட் தான் நான் கொடுத்துருக்கேன். கீழே நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இந்த ட்ரா நம்ம C-போர்டு என்ன கொடுத்துருக்கோம், பேர்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது கீழே இருக்குது. நிறைய பேர் தள்ளி விடுறதுனால நம்ம அதை மறைச்சி காட்டுறோம், அவ்வளோதான். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு C-போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் C-போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி C-போர்டுக்கு நம்பர் வேணுங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி திங்கட்கிழமை 13/10/2025 பாக்யதாரா BD 2/4க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.